அரசு மருத்துவமனை தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். தரம் உயர்த்தப்படணும் கோரிக்கை ரொம்ப சிம்பிளான கோரிக்கை. சோளிங்கர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை இன்னும் தரம் உயர்த்தணும்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியில ஆட்சியில இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம் நாங்க சொல்றோம். அதுவும் எப்படிப்பட்ட மருத்துவம்? உலகத்தரம் வாய்ந்த கல்வியும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமும் அனைவருக்கும் சமமாக இலவசமாக கொடுப்போம் நாங்க சொல்றோம். நீங்க சொல்லுங்க. நீ கேட்டது நல்ல கேள்வி. ஏன்னா சோளிங்கர் ஒரு தனி தீவு மாதிரி இருக்கு. அங்க ஏதாவது அதிகமான ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தா அவங்க அடுத்து எங்க போனோம்? வேலூருக்கு போனோம். வேலூருக்கு போறது உடனே அவர் நிச்சயம் கஷ்டம். அதனால ஐயா எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் அது தரம் உயர்த்தப்படும். சகோதரி கேள்வி கேட்டாங்க சோளிங்கர். கண்டிப்பாக அதுக்குண்டான பணிகள் வரப்போற காலங்களில் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். சோளிங்கர் சொல்றேன், அங்க மலை மேல இருக்க கோயிலுக்கு ரோப் கார் அமைத்து கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. எங்களுடைய அமைச்சர் அவர்கள் அதை அமைச்சு கொடுத்தார். ரோப் கார் ஒப்புதல் கொடுத்தது ஆட்சியில் தான். அந்த ரோப் கார் அரசாங்க பணத்துல போடல. எங்க அமைச்சர் உள்ளிட்ட ஒரு 8 பேர் குழுக்கள் அவங்கள சொந்த நிதியில அதை போட்டிருக்காங்க. ஓகே, நன்றி சார், வாழ்த்துக்கள். அவர்கிட்ட கேளுங்க. வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த கேள்வி எந்த கேள்வி? ஒரே நிமிஷம். அரசாங்க பணம் இல்லை. இந்த கேள்வி எல்லாமே தொகுதி சார்ந்த கேள்விகள், மக்களுக்கான கேள்விதான். இல்ல யாரும் ஒருதலை பட்சமான கேள்வியோ, யாரும் காயப்படுத்துற மாதிரியோ உள்நோக்கத்தோட இந்த கேள்விகள் கேட்கப்படல. நம்ம ஊர் தான் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர்ல ஒரு அரசு மருத்துவமனையை இன்னும் தரம் உயர்த்தம் ஒரு நியாயமான கேள்விதான். அடுத்தது அதுக்கு 3 பேருமே பதில் சொல்லிருக்காங்க.